வைத்தியர் அர்ச்சுனா சயித் பிரேமதாசை சந்தித்தார். அதுக்கு பிறகு தான் சயித்தின் பக்கம் தமிழர்களுக்குரிய தலைவர் சயித் தான் என்று அவரின் பக்கம் நிற்பதாக அறிவித்திருந்தார். இந்த அர்ச்சுனா பற்றி கேட்ட பொழுது அவர் சொல்லியிருப்பார், இது பற்றி எந்த ஒரு விடயங்களும் நடக்கல, தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். தமிழ் வைத்தியர் இது முஸ்லிம் பகுதி என குறிப்பிட்டு காட்டப்பட்டு மேடையில் இருந்து இறக்கப்பட்டதான ஒரு தகவல் இருக்கிறது. எல்லோரும் கேட்கின்ற போடுகின்ற போஸ்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த வைத்தியர் தான் ஆவா குழுவினுடைய தலைவி என்றும் என்னை குறிப்பிட்டிருக்கின்றார். என்னுடைய பதில் இருந்தது, நான் ஒரு தமிழச்சியாக அந்த இனத்தின் அடையாளத்தை அங்கீகரிக்கின்ற அந்த நேரத்தில் அவர்கள் ஜனாதிபதியாக வருவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத போது அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த 5000 10,000 வாக்குகளில் ஸ்ரீதரன் மாத்திரம்தான் இந்த பொது வேட்பாளருக்காக அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியாக இருக்கின்றார். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உண்மையாகவே இதில் சம்மந்தப்படையில். பட் இதில் செலஸ்டீன் அமைச்சருக்கு செம்பு தூக்குறேன் என்று சொல்லி அதான் பொது வேட்பாளராக்கு என்னுடைய திட்டமிட்ட பிளானுக்கு நான் செய்கிறதுக்குரிய எனக்கு தரப்பட்ட கூலி, என்னுடைய உயிரையும் என்னுடைய தொழிலையும் எல்லாம் வைக்கிறதுக்காக எனக்கு அவர்கள் தந்த கூலி 50,000 ரூபா. பொய் என்று சொல்ல தேவையில்லை, உண்மையாக சொல்லுவாங்க. இப்போ எடுத்து ஊதுங்க ஒரு பெரிய சங்கா, அது இலங்கையில் இல்லை, உலகம் முள்ளா கேட்கணும். ஒருத்தரும் ஒரு ஓட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. ஜெஃப்னா படியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ பரபரப்பானது உலக பேசப்பட்ட வார விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைத்தியர் அர்ச்சுனாவினுடைய அரசியல் பிரவேசம் பற்றின விடயம்தான். அந்த வகையில் வைத்தியர் அர்ச்சுனா சயித் பிரேமதாசை சந்தித்தார். அதுக்கு பிறகு தான் சயித்தின் பக்கம் தமிழர்களுக்குரிய தலைவர் சயித் தான் என்று அவரின் பக்கம் நிற்பதாக அறிவித்திருந்தார். அதன் பின்னர் தான் சயித் பிரேமதாசை சந்திக்கப் போவதாகவும் இதை பற்றின கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் அவர் கூறியிருந்தார். அதற்கு பிறகு திருவோணமலையில் நடந்த ஒரு ஒன்று கூடலில் என்ன நடந்தேன்டா, இது தமிழர்களுக்குரிய மேடை அல்ல, இது முஸ்லீம்களுக்குரிய மேடை, இங்கே தமிழர்களுக்கு இடமில்லை என்ற மாதிரியான ஒரு கருத்துப்பட சயித் பிரேமதாஸ் ஒரு கருத்தை முன்வைச்சிருப்பார். அதற்கு பிறகு இவர் இந்த கருத்து தவறான கருத்து என்றும் இவர் எங்களுடைய தலைவர் இல்லை என்றும் ஒரு நிலைப்பாட்டை அவர் அறிவிச்சிருந்தார். பிறகு இன்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்புன்ற சயித் பிரேமதாச சார்பில் யாழ்ப்பாணத்தின் அமைப்பாளர் சயித் பிரேமதாசன் கட்சியினுடைய யாழ்ப்பாணத்தின் அமைப்பாளர் ஒரு ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். அந்த ஊடக சந்திப்பில் இந்த அர்ச்சுனா பற்றி கேட்ட பொழுது அவர் சொல்லியிருப்பார், இது பற்றி எந்த ஒரு விடயங்களும் நடக்கல, இதை பற்றி நீங்கள் கேட்குறேன்டா அர்ச்சுனாவிடம் தான் கேட்கணும் அவர் நேரடியாகவே தன் பதில் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தன்னை ஆவா குழுவின் தலைவி என்று அவர் அழைத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதற்கு பிறகான காலப்பகுதியில் இப்போ வைத்தியர் அர்ச்சுனா தான் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அது பற்றின காணொலியும் எங்களுக்கு இருக்குது. அதோடைய அந்த காணொலியையும் இதோடு நினைக்கிறேன், அதை பார்த்துட்டு வாங்க. அண்மையில் ஒரு முஸ்லீம் பகுதியில் இடம்பெற்ற ஒரு பிரச்சார கூட்டம் ஒன்றில் ஒரு தமிழ் வைத்தியர் இது முஸ்லிம் பகுதி என குறிப்பிட்டு காட்டப்பட்டு மேடையில் இருந்து இறக்கப்பட்டதான ஒரு தகவல் இருக்கிறது. உண்மையில் இது உண்மையா அல்லது என்ன நடந்தது? நீங்கள் இது தொடர்பாக நீங்கள் அந்த வைத்தியரிடம் தான் பேச வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் கேட்கின்ற போடுகின்ற போஸ்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த வைத்தியர் தான் ஆவா குழுவினுடைய தலைவி என்றும் என்னை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் உண்மையிலே கவலையான விஷயம், டீல் பேசக்கூடியவர்கள், பெட்ரோல் செட்டுக்காகவும் பார் பெர்மிட்டுக்காகவும் சோரம் போகக்கூடிய அரசியல்வாதிகள், கடத்தல் மற்றும் ஏனைய குற்றச் செயல்களோடு சம்பந்தப்பட்ட பல அரசியல்வாதிகள் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை அவர் கைகாட்டி இருக்கிறார். எனவே அதை பற்றி எங்களுக்கு பேச வேண்டிய தேவையில்லை. மக்களுக்கு தெரியும் யார் சுத்தமான அரசியலை வெளிப்படையாக செய்கிறார்கள் என்று. இல்லை, அதில் விரிவாக சொல்லியிருக்கின்றோம். சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய சிந்தனை, என்னுடைய அரசியல் பிரவேசம் எப்படி ஆரம்பித்தது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து எதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியையும் சஜித் பிரேமதாஸ் அவர்களையும் நான் தேர்ந்தெடுத்தேன், பொதுவாக தமிழ் பேசக்கூடிய மக்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்கை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அது ஒரு உரையாடல், பல கட்சி தலைவர்கள் சார்ந்த ஒரு உரையாடல் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் மாகாண சபை அமைச்சராக இருந்த அனந்தி சசிதரன் ஆகியோர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டிருந்தார்கள். அது எங்களுடைய இனத்தினுடைய அடையாளமாக சொல்லியிருந்தார்கள். எனவே என்னுடைய பதில் இருந்தது, நான் ஒரு தமிழச்சியாக அந்த இனத்தின் அடையாளத்தை அங்கீகரிக்கின்ற அந்த நேரத்தில் அவர்கள் ஜனாதிபதியாக வருவதற்கு
அதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத போது அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த 5000 10,000 வாக்குகளில் இரண்டாவது விருப்பு வாக்கை சஜித் பிரேமதாசவிற்கு கொடுத்து ஜனாதிபதியிடம் இருந்து தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அது ஒரு வைரலாகி பலர் என்னோடு பேசினார்கள், தொலைபேசி அழைப்பு எடுத்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரு விடயம், நாங்கள் சஜித் பிரேமதாசவிற்கு நேரடியாக வாக்களிக்க இருக்கின்றோம், ஏன் பொது வேட்பாளருக்கு முதல் வாக்கை கொடுத்து சஜித்துக்கு இரண்டாவது வாக்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். அதற்கு பிறகுதான் நான் பல விஷயங்களை தேடி பார்க்கும்போது இந்த பொது வேட்பாளர் என்று வடக்கு கிழக்கே பிரிந்திருக்கிறது. ஒரு விடயம், கிழக்கிலிருந்து எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பொது மேடையிலே இந்த பொது வேட்பாளரை அங்கீகரிக்கவில்லை. வடக்கிலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மாத்திரம்தான் இந்த பொது வேட்பாளருக்காக அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியாக இருக்கின்றார். தமிழ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் இதிலிருந்து விலகி தமிழரசு கட்சி மாத்திரம் தமிழ் கூட்டமைப்பு என்ற பெயரோடு இருக்கின்றது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு பிரிஞ்சிருக்குது, டெலோ பிரிஞ்சிருக்குது. டெலோவில் ஒருவர் சொல்கின்றார் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றேன், ஒரு வேட்பாளர் பொதுவாக ஆதரிக்கவில்லை என்று சொல்கிறார். கிழக்கில் யாருமே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. தற்போது சிவிஐயா ஒரு பொது குத்துக்கரணத்தை போடுறார். இதெல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. கொள்கை அடிப்படையில் தமிழ் வேட்பாளர்களை அங்கீகரித்து வாக்களிப்பவர்கள் தமிழ் மக்களுடைய கொள்கையை நன்கு புரிந்த சஜித்திற்கு இரண்டாவது வாக்கை கொடுங்கள் என்ற ஒரு அர்த்தம் திரிவுபடுத்தப்பட்டு அது ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக சஜித்திற்கு இரண்டாவது வாக்கை வழங்குங்கள், யாழிலே பகீர் என்ற ஒரு செய்தியோடெல்லாம் இணையதளங்களிலே அது வந்திருந்தது. அன்று தொட்டு 2020 தொட்டு சஜித் பிரேமதாசவை அங்கீகரிக்க சொல்லியிருக்கின்றேன். இன்று எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவர இருக்கிறது. எந்த கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கும் ஒரு சமமான ஒரு இடத்தை பெறாத வகையிலே மிக உயர்ந்த இடத்திலே அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் அமைந்திருக்கும். பல பேர் கேட்கின்றார்கள் சஜித் பிரேமதாசா என்ன தருவார் என்று. என்ன தருவார் என்பதற்கான பதில் அது இருக்கிறது. அதற்கு முதலில் சஜித் பிரேமதாசா சொல்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல திட்டங்களை, மக்களுக்கான திட்டங்களை அவர் கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஜனாதிபதி செயலகங்களை அமைப்பதாக முதலாக வருகின்ற ஜனவரியிலே இன்டர்நேஷனல் டோனர்ஸ் கான்ஃபரன்ஸை நடத்துவதான உறுதிப்பாட்டை அவர் கொடுத்திருக்கின்றார். வடக்கு கிழக்கிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் ஜனாதிபதி செயலகங்களை அமைத்து அதனூடாக மக்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான நேரடி தொடர்புகளை ஏற்படுத்துவது என்பது அவருடைய இலக்காக இருக்கிறது. 13ஐ தற்பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய நீதி புத்தகத்தில் இருக்கக்கூடிய 13ஐ முழுமையாக அமுல்படுத்துவதாக சொல்லி இருக்கின்றார். இதற்கு மேலதிகமாக அவருடைய அந்த காணி அதிகாரம் என்பது தன்னுடைய தந்தையாரால் உருவாக்கப்பட்ட பிரதேச செயலக மட்டங்களிலே வலுவூட்டப்பட வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு சிறந்த தலைவராக சஜித் பிரேமதாசா இருப்பார்கள். ஏனென்றால் பலர் சொல்கின்றார்கள் தருகிறோம் என்று. ஆனால் ஜனாதிபதியாக கிட்டத்தட்ட இத்தனை தடவைகள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் அல்லது பிரதம மந்திரியாக இருந்து கொண்டு செய்யாத ஒரு விடயத்தை தமிழ் மக்களுக்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொடுப்பாரா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே ஜனாதிபதி பதவியில் இருந்து கொண்டு தமிழ் மக்களை தொடர்ந்து ஏமாற்றக்கூடிய ஒருவராக, ஏனென்று சொன்னால் தமிழ் பொது வேட்பாளரை அங்கீகரிக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்தவர்களுக்கு தெரியும், எங்களுடைய விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த காலத்திலே நரி என்று அழைத்திருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்பார்ப்பு மிக்க ஒருவராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். இடைக்கில அவைவ வரிவினம், அடி வேண்டுவினம், சூடு வேண்டுவினம். சம்டைம்ஸ் நான் கொஞ்சம் கீழே போவேன், நெடுக நிமிந்து சுட்டு கொண்டே போகல, அது படாரண்டு ஸ்கொட் பண்ண வேண்டி இருக்கும், க்ரௌல் பண்ண வேண்டி இருக்கும். பட் அது நீட்டாக தான் போய்கொண்டிருக்கு. வணக்கம். நான் என்ன நம்பின தமிழ் மக்களை விட மாட்டேன். சேம் டைம் எனக்கண்ட ஒரு அரசியல் அறிவும் இருக்குது, சாதாரண சொட்டறிவும் இருக்குது. அதால் இந்த அடிமுட்டாள்கள் செய்கிற முட்டாள்தனமான அரசியலும் செய்ய மாட்டேன். தம்பி சிவனடியான், இந்த போஸ்ட் உங்களுக்கு உதவும் நினைக்கிறேன். நீங்களும் ஒரு பார்த்தா நெல்லன் ராசா. ரஜீவன், என்னென்றால் எங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருந்தது எலிமினேட் பண்ணுறதுக்கு. டெல்டா ஃபோர்ஸ் கேம் விளையாடிருப்பீங்க. டேஞ்சரஸான ஆப்ஷன்ஸ் என்னென்றால் 2 இருந்தது. ஒன்று ரணில் விக்ரமசிங்க, ரெண்டாவது அனுரகுமார திசாநாயக்க. ஃபேவரபிள் ஆப்ஷன்ன்றது சஜித் பிரேமதாச. 3 பேரும் சிங்களாக்கள். தமிழ் வேட்பாளர்கள் ஒரு நாள் ஜனாதிபதியாக வர வேணுமென்றது, சிங்கள மக்களுடைய மனசையும் வெல்ல வேணுமென்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த டைமில்
நான் நினைக்கிறேன் சரியா டேட்டோட சொல்கிறேன்னு சொன்னால் என்ன பேசினாக்கெல்லாம் நான் பிளாக் பண்ணினான். இப்போ ஓடி அந்த நில்லுங்கோ எக்ஸ்ட்ரா ப்ரொஃபைலில் அண்ணா சாரி தெரியாமல் பேசி போட்டேன் என்ன எடுங்கோன்னு சொல்லி. ஸோ நான் அதை அன்ஃப்ரெண்ட் பண்ணுறேன்னு பார்த்து. ஸோ இந்த 3 ஜனாதிபதி பொது வேட்பாளரும் வந்து எங்கண்ட ஜனாதிபதி வேட்பாளர்கள் 3 பேரும் எங்களுடைய பொது வேட்பாளருக்கு எதிராக இருந்தவை. ஸோ எங்கள்கிட்ட பொது வேட்பாளர் சம்பந்தமானாக்கள் டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னம், தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னம் ஒரு கிழமைக்கு முன்னம் என்னோட தொடர்பு கொண்டவ என்ன பொது வேட்பாளராக நிற்க சொல்லி நான் அந்த விசப்பரிச்சு எடுக்க விரும்பல. சேஃபாக இருக்கிறீங்க கேட்டிருக்கேன். ஓமப்பு இனஃப் ஸ்லீப், enough clean shave, enough bathing, okay, everything is done, I am totally fine. Police are chasing, மிச்சம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த 3 பேரில் எலிமினேட் பண்ண வேண்டியதில் முக்கியமான ஆபத்தானால் வந்து அன்றகுமார் திசாநாயக்க அவருக்கு தான் ஃபஸ்ட்டாக எலிமினேட் பண்ணினான். என்னென்றால் அது வந்து நான் போட்ட வேலைக்கெல்லாம் இந்திமா வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்தவா. கோகுலனோடு சேர்ந்து நான் இந்திமாண்ட நம்பர் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி அனுராவை எலிமினேட் பண்ணினான். ஏனென்றால் அனுரா வந்து ஜனாதிபதி ஆகினால் நம்மளுக்கு சிக்கல். 2வது அனுரா ஜனாதிபதி ஆகிற இடத்துல அவரும் திருப்பி டீல் அடிக்கத்தான் போவார். அப்படிக்கான விஷயம் எங்களுக்கு அது இருக்கின்ற தனி சிங்கள சட்டங்கள் கொண்டு வரப்படலாம். ஏனென்றால் தனி சிங்கள வாக்குகளால் வேண்டினான் ஒரு இருமாப்புண்டு சிங்கள மமதை வந்து அவருக்கு வரலாம். இதே தான் நாங்கள் கோத்தபாய ராஜபக்சவுக்கும் ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்து பார்த்துனாங்க. அந்த டைமும் வந்து அவர் எங்களுக்கு புட்டும் வாழைப்பழம் ஒட்டும் தானே சொதியோட குழச்சி அடித்தா ஒட்டும். ரைட், ஓகே. ஸோ நாங்கள் அனுராவை எலிமினேட் பண்ண வேண்டியிருந்தது. எங்கண்ட ஒரு கொஞ்சம் பேர் வந்து விலை போயிருந்தவ அனுராவைக்கு. ஏனென்றால் ஊழல்களுக்கு எதிரான ஜனாதிபதி என்ற பேரில் இம்பாசிபிள். ஏனென்றால் அவர் எத்தனை ஃபைலை தூக்கி கொண்டு நடந்தாலும் அவருக்கு வந்து இப்போ ஒரு திடமான பொருளாதார கொள்கையும் இல்லை, ஒரு திடமான மருத்துவ கொள்கையும் இல்லை. பட் அவர் வந்தால் அவரை ஜனாதிபதியாக விட மாட்டாங்க, எப்படியோ போடுவாங்க. அல்லது ஒரு மீண்டும் ஒரு 88ஆம் ஆண்டு ஒரு பட்டலாந்து படுகொலை, பெட்லேண்டு மேர்டர்ன்னு சொல்கிறது, அது சம்மந்தப்பட்டவர் வந்து ரணில் அவர்கள் திருப்பி ஒருக்கா செய்வார்ன்றது ஒரு எதிர்பார்ப்போடு அவரை எலிமினேட் பண்ண வந்து அவரை நீட்டாக எலிமினேட் பண்ணினான். அது பிறகு 2ஆக எலிமினேட் பண்ண வேண்டிய வந்து ரணிலை அவருக்கு வந்து வளமாக மாட்டினது வந்து செலஸ்டின். நான் பார்த்தேன்னா செலஸ்டின் மாட்டாரண்டு. பட் அவருக்கும் சின்ன கிக் ஒன்று கொடுத்து கொண்டு ஷொட் ஒன்று கொடுத்துட்டே இருந்தேன். நான் சின்ன ஹிண்டுகள் போட்டு கேமை போட்டு கொண்டு இருந்தேன். பட் அந்த டைமில் வந்து செலஸ்டின் முறையாக வந்து மாட்டி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உண்மையாகவே இதில் சம்மந்தப்படையில். பட் இதில் செலஸ்டின் வந்து அமைச்சருக்கு செம்பு தூக்குறேன்னு சொல்லி அமைச்சர் பேரையும் எடுத்து செலஸ்டின் முறையாக மாட்டினவர். நான் அவருக்கு அடித்து சொன்னான், வேண்டாம் நீ என் லோயர் இப்படி செய்யாதே அண்ணன் இல்லை என்று சொல்லி மாட்டினவரை அவருக்கும் போட்டுட்டு அதோட ரணிலோட அவர்கிட்ட செக்ரட்டரி அடித்த எனக்கு கால் பண்ணி நான் ரெக்கார்டிங் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டலாம். அதுக்கு நான் போயிடல ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அவே பிளான் பண்ணி எலிமினேட் பண்ணினான். அடுத்தது எலிமினேட் பண்ண வேண்டியிருந்தது வந்து சஜித் ஐயா. எலிமினேட் பண்ண மெனம் கேட்கல. ஏனென்றால் அவர் எனக்கு கால் பண்ணி சொன்னவர் எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க இந்த கட்சிக்கு வான்னு சொல்லி. இப்போ அவர்கிட்ட கட்சிக்கு போய் கேட்குற அளவில் தமிழன் இல்லையடா. அப்போ அது உமாப்பன் சந்திர பிரகாஷுக்கு வந்தால் என்னத்தையோ தூக்கி கொண்டு ஓடி போய் நிற்கலாம். பட் அர்ச்சனாக்கு அது கஷ்டம் தானே, நான் தமிழனுக்கு பிறந்தவன். ஸோ அவரை எலிமினேட் பண்ணுற பிளானில் போகையில் அவர் வந்து கேட்டதுக்கிணங்க நான் போனது உண்மை. பட் எனக்கு எலிமினேட் பண்ணுற ஒரு ஐடியாவும் பிறகுதான் வந்தது. ஏனென்றால் இவரும் வந்து முஸ்லீம்களோட கூட போயிருந்து கொண்டு ஒரு தமிழாக்களும் சப்போர்ட் இல்லைன்றோன்னே அவர் நினைச்சார் அதோட பெரும்பான்மை இப்போ இருக்கிற முஸ்லீம் 2வது அறுதி பெரும்பான்மை, நாங்கள் 3வது பெரும்பான்மையாக்கள். அதால் முஸ்லீமை நான் பிள்ளை சொல்லல. பட் இவர் வந்து அந்த முஸ்லீம் தமிழை பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் அங்கே இங்கே ஆடிக்கொண்டிருக்க எனக்கு கோபம் வந்தது. அவர் 1வது இதுலையும் 2வது இதுலையும் அவர் மைந்தன் சிவா நீங்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறீங்க தெரியாது, கெதியா கல்யாணத்தை கட்டுங்க புள்ள ஊட்டியிருக்கும் நினைக்கிறேன். ஒரு வகையில் மைந்தன் சிவா போன்றாக்களும் ஒரு தேச துரோகிகள் தான், செலஸ்டின் மாதிரியே, அண்டன் புனித நாயம் மாதிரியே. இதில் என்னென்றால் இந்த குறுக்க போன மாடொன்றுக்கு வெடி விழுந்துட்டு அதுதான் என்னுடைய அன்புக்குரிய பாலா விக்னேஸ்வரன் அவர்கள். அவர் எனக்கு ஒரு ட்ரப் கொண்டு போட்டவர். அவருக்கு நான் அந்த ட்ரப்புக்கு மாட்டாமல் போட்டுட்டேன். அது கொஞ்சம் அவசரப்பட்டு போட்டுட்டேன். எல்லோரும் பேசுகிறாங்க சேர்ந்து வந்தார்கள். ஒரு ஆளுக்கு என்ன போட கிடக்கு அந்த குரூப்பில், அவர் 6 கடைசியாக தான் போடணும். பட் இவரும் ஒரு அரசியல் தெரிஞ்சவர்,
அரசியல் ஆய்வு செய்கிறவர். நான் நினைச்சேன் அவர் தமிழருக்கு ஒரு அசெட்டாக இருப்பார்ன்னு சொல்லி. அதாவது நாளைக்கு நாங்கள் ஒரு 20 பேரோ 15 பேரோ 10 பேரோ பார்லிமெண்ட்டில் கொண்டே தமிழர் கண்டு வச்சிருக்கேக்கில்ல, நான் நினைச்சேன் பாலா விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு அண்டன் பாலசிங்கமாக இருப்பார்ன்னு சொல்லி. பட் அவர் அந்த டைமில் அவர் கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டார். இன்னொரு சான்ஸ் ஒன்று கொடுக்குறதா இல்லையான்னு யோசிப்போம் பாராளுமன்ற தேர்தலுக்கு. ஆனால் அவர் மனசின்படி நல்ல மனுஷன். சில இடங்களில் போய் ட்ரப் ஆகிட்டு பாவம். ஸோ அவர் போட்ட ட்ரப்புகளுக்கு நான் மாறாமல் வெளியால் வராமல் அவருக்கு போட்டேன். அதான் நடந்தது. இப்படி அண்ணன் வரலாலையும் எனக்கு மாறி மாறி போடப்பட்டது. இதுலையும் நான் சின்ன மாட்டுக்கு போட்டுட்டோன்ற ஒரு ஃபீலிங் உண்டு, பசுமாடு. பட் அது புல்லு தின்றது பயிலாக போய் பால் குடிக்க வலிக்கிட்டால் கஷ்டம். ரைட், அது நாங்கள் பிரதான டாப்பிக்கு வருவோம். ஸோ இப்போ 3 பேருக்கும் போட்டாச்சு. நாமல் பேபிக்கும் யாவே கால் பண்ணினான். நாமல் பேபின்ற ஒருங்கிணைப்பாளர் எனக்கு நம்பர் தந்திருந்தவ. நாமல்ட பக்கம் எனக்கு தொடர்புகள் இருக்குது. கணக்கு நான் படித்த இடங்கள்ல இருந்து நாமல் பேபிக்கு கோல் பண்ணினா நாமல் பேபி மாட்டினா நாமல் பேபிக்கும் போட்டிருப்போம். இப்போ என்ன போட தெரியுறாங்க போலீஸ்காரெலாம் தேடினோம். நான் இப்போ அரசியல் செய்யறேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்கிற அரசியலை செய்கிறேன்றால் அதுக்கு எனக்கும் உங்களுக்கு இந்த முகப்புத்தகங்களில் 2-3 பிள்ளைகள பேரப்பிள்ளைகள படங்களோட இருந்துலாம் நீங்கள் ஹத்ராக்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் என்ற ராசா. நான் செய்கிற அரசியலை புரிஞ்சு கொள்வது உங்களுக்கு காலம் செய்யணும். 98 கட் அவுட் இருக்கேங்க, 107 எடுத்தேன் நான். ஸோ ஸ்காலர்ஷிப்பில் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் அதில் பிடிச்சி கொள்றதுக்கு. தமிழரை விட முஸ்லீம் வாக்கள் அதிகம் என்றார். உண்மைதான். அவர் முதலாவது தன்னுடைய விசிட்டை போட்டிருந்தது பொம்மவழிக்கு. அப்போ நான் திசா அத்தநாயக பேசினேன். ஃபர்ஸ்ட் நான் நல்லூர் போக சொல்லுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் நாகாவியாரை போக சொல்லுங்க. பட் பொம்மவழியில் போய் இறங்கி அதில் பள்ளிவாசலில் இருந்தோண்டி இவரை ஃபர்ஸ்ட்டாக பொதுமக்கள் சந்திப்பை வைப்பார் என்றால் அது பெரிய பிள்ளைண்டு. சிங்கம் பொம்மவழிக்கு போகும் நினைக்கிறேன். அடுத்ததாக டில்கோவில் மீட்டிங் போட்டிருக்கிறார். டில்கோவுக்கு நாங்களும் வாரம், சஜித்தும் வரட்டும், பார்ப்போம். சார் ஐ ஒர்க்கிங் நவ் அப்டேட் சஹீனியா அஹமட். அப்போ நீங்கள் அப்டேட் இல்லையா நினைக்கிறேன். கோ த்ரூ மை ஃபேஸ்புக் ப்ரொஃபைல். ஸோ இப்போ நாங்கள் கனகாலத்துக்கு முன்னமே திட்டமிட்டபடி நான் எனக்கண்டு ஒரு அரசியலை செய்கிறதுக்காக வச்ச பொறிக்குள்ள 3 பேரும் ஆடினோம். என்ன சில பேருக்கு ட்ரீ ஸ்டாண்டில் இருந்து போட்டிருக்கேன், சில பேருக்கு புதச்சி வச்சு போட்டிருக்கேன். ரைட், வேறு ஏதாவது இப்போ நான் யாருக்கு வாக்கு போட சொல்லிங்க தமிழ் மக்களை கேட்ப நினைக்கிறீங்க? என்னுடைய மனதில் என்னதில் இருந்தது, என்னுடைய டார்கெட் என்னவாக இருந்தது? 20 கோடி என்று கதைச்சாக்கள் இப்போ ஓடி ஒழிச்சிட்டானுகள். காசு கொடுக்க ஓடி வந்துருமோண்டு 5 சதம் கேட்கல. இன்றைக்கு மத்தியானம் காய்ச்சி நான் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அண்ணாவரால் காய்ச்சவர் கிளியராக சொல்லி விட்டுருக்கேன். அண்ணன் அவர் எனக்கு ஒரு 50,000 ரூபா போட்டிருக்கார். அதை நான் சொல்கிறேன், அந்த காசு அப்படியே இருக்குது. அதை நான் திருப்பி கொடுப்பேன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் ஒரு 50,000 ரூபா காசு நான் போட்டிருக்கார். அது அவருக்கே தெரியும். நான் அதை திருப்பி தருவேன். நான் அந்த காசு இல்லை நேரம் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு எடுத்துட்டேன். பட் நான் அதை திருப்பி தருவேன்னா அது சம்பளம் வரைக்கும் திருப்பி தருவேன். அது அந்த 50,000 ரூபா மட்டும் தான் எனக்கு தந்தவை. அதுவும் ஒரு அண்ணாட்ட கொடுத்து தந்தவை. அதை தவிர நான் அவரோட வேறு ஒன்றும் வேண்டியில்லை. அதான் பொது வேட்பாளருக்கு என்னுடைய திட்டமிட்ட பிளானுக்கு நான் செய்கிறதுக்குரிய எனக்கு தரப்பட்ட கூலி. என்னுடைய உயிரையும் என்னுடைய தொழிலையும் இல்லாமல் வைக்கிறதுக்காக எனக்கு அவர்கள் தந்த கூலி 50,000 ரூபா. பொய் என்று சொல்ல தேவையில்லை, உண்மையாக சொல்லுவானு. இப்போ என்னுடைய வாக்கு யாருக்கண்டு நிற்கிறீர்கள்? ஜது ஜூலி கனைபிய டிரைவர், நீங்கள் ஆண் என்றால் கட்டாயம் வரலாம். யாருக்கும் போட வேணாம். பிள்ளை சுபா கீர்த்தி பிள்ளை. இந்த முறை 99% வாக்குகள் பதிவு செய்யப்படணும் வடக்கு மாகாணத்தில். தயவுசெய்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். என்னோட கோவம் இருக்கிற டாக்டர்ஸ் கூட தயவுசெய்து எந்த கோவத்தை என்ன காட்டாமல் ஓடி போய் ஓட்டை போடுங்க. ஹவு டு பி யுவர் டிரைவர் மெசஞ்சருக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் ஒரு ஆம்பளை என்றால் நான் நடுப்பேன். என்னோடய நிற்கலாம் சாம்பரிக்கும். என்ன எனக்கு வடி விளைக்கும் உங்களோட சேர்த்து தான் விடும். எனக்கு எரியக்க இந்த காரில் நீங்கள் தான் தெரிஞ்சிருவீர்கள். யாரோட வாக்கண்டு கேட்டு கொண்டிருக்கீங்க? அதில் யாரோ ஒரு எம்எஸ்டி அகில் சொல்கிற ரணிலுக்கண்டு போட லூசா. ஓகே, விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்னுடைய வாக்கு பொது வேட்பாளருக்கு. அது உங்களுக்கு நான் சுதர்ஷன் சுதாரண சொல்ல வேண்டாமண்டா. அப்படி ஏகேடி இல்லை, ரணில் இல்லை, ஆர்வி லோசன் போட்டு விட்டானுங்க. செம்மறியல் பண்டிகையாரால் வாக்கு போடுவானுடா. உங்களுடைய ஃபேஸ்புக் பிறகு அனைத்து பதிலும் உங்களுடைய. ஆனால் எனக்கு 2 பக்கம் இருக்குது. நான் ஒரு பக்கம் பூ, ஒரு பக்கம் கொஞ்சம் வித்தியாசம். அது ஆக்களுக்கு தெரியும். பார்லிமெண்டில் பார்ப்போம், இதை விடுங்க. இல்லை எங்களுக்கு இப்போ நாங்கள் தமிழர் என்று நிரூபிக்கிறதுக்கும் எங்களை மேடையில் ஏற்றி இறக்கிறதுக்காகவும் அதெல்லாம் செய்யணுமென்று எதிர்பார்த்த நான் அவையாக விழுந்தவ தமிழ் வேட்பாளர் அரியநேந்திரன் அன்னைக்கு தான்
என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வாக்கு இருக்குது. நான் போய் போட்டுட்டு வருவேன். பாவண்ணா அரியநேந்திரன் அவர்களுக்கு. சங்கண்டா சங்கு, உண்மையான சங்கெடுத்து ஊதினவன் வேறு யாரும் இல்லை, ராமன். சரிதானே? அது மகாபாரதத்தில் ஊதினவன் கிருஷ்ணன். அவர்களுடைய அறிவுரையின்படி நான் அதை திட்டமிட்டு எனக்கேயான பாணியில் செய்தேன். இப்போ எடுத்து ஊதுங்க ஒரு பெரிய சங்கா. அது இலங்கையில் இல்லை, உலகம் முள்ளாக கேட்கணும். ஒருத்தரும் ஒரு ஓட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ஓட் மிஸ் பண்ணினா கூட, ஒரு ஓட்டை ரணிலுக்கு போட்டாலும், ஒரு ஓட்டை கொண்டு போய் ஏகேடிக்கு போட்டாலும், ஒரு ஓட்டை கொண்டு சஜித்துக்கு போட்டு உமாப்ப சந்திர பிரகாஷ் மாதிரி மொக்கு கதை கதைச்சாலும் நாங்கள் தமிழர் இல்லை என்றதை நிரூபிச்சிருக்கணும். அப்போ சில பேர் கேட்பினோம், அண்ணா நீங்கள் முதல் தொடக்கத்தில் பொது வேட்பாளர் தேவையில்லை என்று சொன்ன நீங்கள் தானே, இப்போ என்னண்டு அப்போ அரசியல் இது? நான் மருத்துவம் செய்யலை. நான் மருத்துவம் செய்கிறேன்டா நேராக பொது வேட்பாளர் எழுதிவிட்டு போயிருப்பேன். சரிதானே? அப்போ உடனே அந்த நேரம் இருந்த ரணில்டாக்கள் துள்ளி குவிச்சிருப்பினோம், அந்த நேரம் இருந்த சஜித்தாக்கள் துள்ளி குவிச்சிருப்போம். இப்போ கூப்பிட்டு பிடரியை பற்றி போட்டு விட்டுருக்கு. இனி ஒருத்தருமே கதைக்க மாட்டினோம். உங்களுக்கு தைரியம் இல்லை தேர்தல் கேட்பதற்கு. சரி, ஓமோம் எனக்கு கேட்கறது இல்லை. உண்மை உங்களளவுக்கு தைரியம் இல்லை இர்ஃபாத், எனக்கு தைரியமே இல்லை. ஓகே, ரஜி வாடி ஏதோ எழுதுங்கோ, எழுதிக்கொண்டே இருங்கோ. ஓகே, என்னுடைய வாக்கு என்னுடைய தமிழ் பொது வேட்பாளர்கள் அரியநேந்திரம் அன்னைக்கு. அவரோட யார் நிற்கணுமன்றதை நான் கருத்தில் எடுக்கல. அவர் சுயலாபத்தில் நின்றாலும் அவை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வடிவா ஒரு சங்கொண்டு ஊதி அனுப்புவோம். யாரை போடுறது யார் நம்புறன்னு தெரியல. சுபா, கார்த்தி, கீர்த்தி, நீங்கள் கட்டாயம் இந்த முறை உங்களுடைய வாக்கு அரியநேந்திரன் அன்னைக்கு மட்டும்தான் போடணும். சங்கு தெரியாமல் நீங்கள் மாறி போட்டு வந்தால் தமிழினத்துக்கே சங்கு ஊதுப்படும். அது சாண்டிஜன் ஊதுரண்டா ஊதட்டும், சாணக்கியன் ஊதுரண்டா ஊதட்டும், சுமந்திரன் ஊதுரண்டா ஊதட்டும், டக்ளஸ் ஊதுரண்டா ஊதட்டும். கஜேந்திரன் எம்பி சொல்லியிருக்காரு, இப்போ சஜித்துக்கு போடுவோம், 2வது வாக்கை தமிழனுக்கு போடுவோம் உண்டு. காது வெடிக்கும். ஃபர்ஸ்டாக போய் போடு, உனக்கு இப்படி என்ன நிற்காம தயவு செஞ்சு போய் போடு உண்ட வாக்க அரியநேந்திரன் அன்னைக்கு. உண்ட ஃப்ரெண்டடா. ஆனால் எனக்கு அந்தால் யாரோ ஒரு நாள் கூட நேரம் கண்ணதில்லை. பேருந்து பார்லிமெண்ட்டில் என்னட்ட கேட்குறாய் தமிழருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி. நீ இந்த மாதிரி பாராளுமன்ற தேர்தலோட இவ்வளோதான் போயிடு. எப்படி வசதி? டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.